வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கண்ணன் ஆச்சாரியா, திருச்சி ஆச்சாரியா ஸ்டோர்ஸ். நாம இந்த வீடியோல ரத்தினங்களின் வகைகள் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நமக்கு எல்லாத்துக்குமே பொதுவா தெரிஞ்சது நவரத்தினங்கள். அதோட வரிசை தெரியும். வைரம், வைடூரியம், 9 வகையான ரத்தினங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா வேத காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்மளோட பாரத நாட்டுல பல்வேறு விதமான ரத்தினங்களுடைய பயன்பாடுகள் இருந்திருக்கு. இப்போ இந்த தற்காலத்துல உபரத்தினங்கள், அப்புறம் சிந்தட்டிக் கல்லுங்க, செயற்கை ரத்தினங்கள்னு சேர்த்து பல்வேறு நூற்றுக்கணக்கான கற்கள் இப்ப இருந்தாலும் பாரம்பரியமா நம்மளுடைய பாரத நாடு மற்றும் பாரம்பரியமான நாடுகள் எகிப்து, கிரேக்கம், இது போல நாடுகள் எல்லாத்துலயும், சைனா, இது போல நாடுகள் எல்லாத்துலயுமே ஒரு 30 to 40 வகையான கற்கள் உபயோகம் பண்ணிருக்கிறாங்க. நம்ம பாரத நாட்டுல பாத்தீங்கன்னா அக்னி புராணம், நம்ம 18 புராணங்கள்ல முக்கியமானது அக்னி புராணம். அந்த அக்னி புராணத்துல 22 வகையான ரத்தினங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. 22 வகையான ரத்தினங்கள். ஸோ அந்த 22 வகையான ரத்தினங்களுடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கலாம். வஜ்ரம், இந்திரநீலம், மரகதம், கர்க்கேதனம், பத்மராகம், ருத்ராட்சம், வைடூரியம், விபுலம், விமலகம், ராஜமணி, ஸ்படிகம், சந்திரகாந்தம், சௌகந்திகம், கோமேதகம், சங்கம், மகாநீலம், பிரம்மமணி, புஷ்பராகம், ஜோதிரசம், திவ்யகம், முத்து, பவளம். இந்த 22 வகையான ரத்தினங்களை அந்த கிரந்தத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன்படி பார்த்தோம்னா ருத்ராட்சம் கூட ஒரு மணியாக பண்டைய கால மக்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தற்காலத்துல நூற்றுக்கணக்கான ரத்தினங்கள் வகைகள் இருந்தாலும் நாம ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த 84 வகையான ரத்தினங்களை பயன்படுத்தலாம். ஸோ அதை பத்தின விவரங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஒவ்வொன்றா நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.